இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் நம்ம 10th சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 10th என்ன பண்ணியிருப்போம்னா, ஒன்று தனித்தனியாக ஒரு லென்ஸாக பிடிச்சிருப்போம். ஆனால் 12th வரும்போது என்ன பண்ணியிருப்போம், ரெண்டையும் கிளப் பண்ணியிருப்போம். ஆனால் இதோட பேசிக் கான்செப்ட் எங்கே இருக்குது? 12th இருக்குது. சரி 10th இருக்குது. இப்போ இதில் பாருங்க, இதில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு கான்கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கம்பைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் தான் என்னது, செகண்ட் லென்ஸோடைய ஆப்ஜெக்ட். அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைனு கரெக்டாக போட தெரியணும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, கான்வெக்ஸ் இருக்குது. இதில் யூவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 30 சென்டிமீட்டர். அப்போ -30 சென்டிமீட்டர், ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால. வி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ இதை V1 வச்சுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் என்னது, செகண்ட் லென்ஸுடைய ஆப்ஜெக்ட். அதனால அது U2ன்னு நம்ம சொல்லிடுவோம். அதுல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம லென்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த U2ன்னு கூட சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோக்கல் லென்த் ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, +10. ஏன்னா பிளஸ் அப்படிங்கிறது என்னது, கான்வெக்ஸ். மைனஸ் அப்படிங்கிறது என்னது, கான்கேவ். ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதில் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ அப்போ 1/f which is equal to என்ன வந்துடும், 1/v minus 1/u. அப்போ இதில் நம்மளுக்கு 1/v அப்படிங்கும்போது 1/f plus 1/uன்னு வந்துடும். அப்போ 1/f ஓட வேல்யூ எவ்வளவு, 10. ஆனால் யூவோட வேல்யூ எதில் இருக்குது, -30. அப்போ -1/30ன்னு வந்துடும். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வந்துடும், இங்கே 30 நம்ம வச்சுக்கலாம். இதில் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது 3. the next one இது -1ன்னு வந்திருக்கும். அப்போ இது என்னவாயிடும், இங்கே 2/30, that is what, 1/v. v-யோட வேல்யூ என்னவாயிடுச்சு, இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 15 சென்டிமீட்டர்னு வந்துடும். அப்போ இது பாசிட்டிவ்ல வர்றதுனால நம்மளுக்கு எங்கே வந்திருக்கும், இந்த ரைட் சைடில் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்க இருந்து நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னா, ஒரு 15 சென்டிமீட்டர் வந்திருக்குது. இங்க ஒரு 3 போயிடுச்சு அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போ யூவோட வேல்யூ என்ன வந்துடும், 12 சென்டிமீட்டர். ஏன்னா 15 - 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு செகண்ட் லென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எதில் இருக்குது, 12ல் இருக்குது. ஆனால் ஃபோக்கல் லென்த் எதில் இருக்குது, -10. ஏன் அப்படின்னா அது என்ன லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. ஸோ அப்போ இதில் நீங்கள் அதே மாதிரி 1/v என்ன வந்துடும், 1/f plus 1/uன்னு வந்துடும். அப்போ -1/10, இங்க 1/12. ஸோ யூ டேக் எல்சிஎம் அப்படின்னா 120. இங்க -12 plus 10. ஸோ அப்போ -2/120, இது 1/vன்னு வந்துடும். ஸோ 1 × 2 இங்க 60 டைம்ஸ். அப்போ வியோட வேல்யூ என்ன வந்துருச்சு, -60 சென்டிமீட்டர். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த கான்கேவ் லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் போயிருக்குது இமேஜ். அப்போ கான்கேவ் லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இமேஜ் போயிருக்குது அப்படிங்கிற எப்படி சொல்றோம், இந்த மைனஸ் வந்திருக்கிறதுனால சொல்றோம். அப்போ இதுல ஏதோ ஆப்ஷன்ல வரும், 60 சென்டிமீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஏன் அப்படின்னா இது எந்த லென்ஸோடது, கான்வெக்ஸோடது. இதுதான் நம்மளுக்கு செகண்ட் லென்ஸ். அப்போ இங்க இருந்து நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போ இது கான்கேவோடது. ஸோ அப்போ 60 சென்டிமீட்டர் த லெஃப்ட் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ். அப்போ என்ன ஆப்ஷனு, ஆப்ஷன் 4 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த கான்செப்ட் ஈஸி தான். சரிங்களா?